ஹாய், இந்த வீடியோவில் OpenCV எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வழக்கமாக நீங்கள் ASP.க்கு லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப்ஸை ப்ரைமரியாக பண்ணி ஆகணும். ஒன்று என்னென்னா அப்டேட் அண்ட் அப்கிரேட். கூட அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அப்கிரேட் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணும்போதும் இந்த 2 ஸ்டெப்பை கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த 3rd ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பை அப்டேட். இது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு 2 months ஒன்ஸ் இல்லை ஒரு 3 months ஒன்ஸ் மட்டும்தான் இந்த கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் வார்னிங்கில் கூட பார்க்கலாம். டு நாட் யூஸ் ஆர்பி நத்திங் பட் ராஸ்பை அப்டேட் வந்துட்டு ரெகுலராக நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப் டு கெட் அப்டேட் தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் நம்ம அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு OpenCV இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபைலில் நம்ம வந்துட்டு ஸ்வாப் ஃபைல் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீசைஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாக 100 இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2048 நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை ஆஸ் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு இந்த ஃபைலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2048ன்னு போட்டுக்குங்க. Ctrl+Ctrl+X கொடுத்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஒன்ஸ் அதை பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th லைன்லேருந்து 10th லைன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான். காப்பி பண்ணி இது என்ன சொல்லுவாங்கன்னா எசென்சியல் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால நீங்கள் அந்த OpenCV இன்ஸ்டால் பண்ண முடியும். OpenCV இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்படுற உங்களுக்கு டூல்ஸ்லாம் இதுதான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டாக்குமெண்ட்டை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த 5th இருந்து 10th வரைக்கும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சில பிளேஸில் ஸ்டக் ஆகும். அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களால் வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாத்துக்கும் எஸ்ஆர்னோ கேட்கும். எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்து அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது என்டையராக இன்ஸ்டால் ஆகி முடியறதுக்கு எனக்கு 6 hours ஆச்சு. ஏன் 6 hours ஆச்சுன்றதை நான் வந்துட்டு வீடியோவோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எங்கெங்கே எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரீ ரெக்யர்மெண்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 30 minutesலேருந்து 40 minutes வரைக்கும் எனக்கு ஆச்சு. ஓகேங்களா? இந்த 5 ஸ்டெப்ஸும் 5thலேருந்து 10th வரைக்கும் எனக்கு வந்துட்டு 30 to 40 minutes ஆச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெமரி கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மெமரி கார்டோட ஸ்பீடு எப்படி இருக்குது, தென் நீங்கள் என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, இன்டர்நெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அமையும். ஓகே, ஒன்ஸ் இந்த 10 வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் 11 and 12 13 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கமா பண்ணலையான்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அதிலே காட்டும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். இல்லைன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா 3மே ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவைலபிள்னு உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? பிகாஸ் நான் வேறு பர்பஸ்க்காக இந்த 3மே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா OpenCV-யும் OpenCV-Contrib-ம் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அது பியூர்லி ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட். ஓகேங்களா? இன்டர்நெட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு லெஸ் தென் 15 minutes உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இது டவுன்லோட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ராஸ்பெரி பையில் வேறு எந்த டாஸ்க்கும் நீங்கள் வந்து ரன் பண்ண வேணாம். இதில் ஜஸ்ட் இன்ஸ்டால் ப்ராசஸ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சம் அதர் வேலைக்கு பார்க்கலாம். ஆனால் ராஸ்பெரி பையில் இந்த டாஸ்க் மட்டும் டெடிகேட்டடாக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கான்ட்ரிபியூட்டை வந்துட்டு ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு OpenCV ஜிப் ஃபைலோட இது வந்துட்டு லெஸ் சைஸாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு குயிக்காகவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் ஒன்ஸ் நம்ம ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை அன்சிப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், OpenCV-யும் OpenCV-Contrib-ம் அன்சிப் பண்ண போகிறோம். ஓகே, இது எங்கே
ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹோமில் பையன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த அதுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லாம் இந்த டவுன்லோட் ஆகிறதுல அதுக்குள்ளே தான் இருக்கும். அன்சிப்பும் அதுக்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா அன்சிப் ஆகிருக்கும். ஓகே, நான் எல்லாமே அன்சிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த லொக்கேஷனை காட்டுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், கான்ட்ரிப்பும் அன்சிப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலே உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். எங்கே ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன், அங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்றதும் சொல்கிறேன். அது ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஜிப் ஃபைல்ஸும் இருக்குது, அன்சிப் பண்ண ஃபைல்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், OpenCV அன்சிப் பண்ண பார்த்தீங்களா, அந்த OpenCV 4.1.0 அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ண கமெண்ட் பார்த்தீங்கன்னா CD. ஓகே, இப்போ அதுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபைல்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், பில்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேக் டிஆர் கொடுத்துருக்கேன். ஓகே, பில்ட்ன்ற ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பில்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்கு CD பில்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பில்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு க்ரூசியலான பார்ட்டு Cmake கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணது எப்படின்னா பழைய Cmake எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண Cmake ஃபைல் கொடுக்குறேன். நீங்கள் அந்த Cmake ஃபைல் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு யாருக்காவது Cmakeனா என்ன, மேக்னா என்ன, கான்ஃபிக்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் டெடிக்கேட்டடான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? பிகாஸ் அதெல்லாம் தெரிஞ்சுனா தான் ஓகே இந்த OpenCV இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதை பற்றின பெரிய அவேர்னஸ் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. பட் நீங்கள் ஃபர்தராக லினக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா Cmake வந்து ப்ராப்பராக பில்ட் ஆகிடுச்சு. நம்ம Cmake பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக் ஃபைல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த Cmake தான் மேக் வந்து நம்மளுக்கு என்ன ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மேக் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஓகே, இந்த மேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா 99ல் போய் ஸ்டக் ஆகிடும், 100ல் போய் ஸ்டக் ஆகிடும், ஒரு சிலருக்கு பிட்வீனில் ஸ்டக் ஆகிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், மேக் -J8 கொடுத்தேன். எனக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா 34ல் போய் எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. 25ல் ஸ்டக் ஆகிடுச்சு. எகைன் நான் J4 கொடுத்தேன். J4 பார்த்தீங்கன்னா 34ல் போய் எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் J1 கொடுத்தேன். ஓகேங்களா? J1 ரொம்ப டைம் ஆகும். நியர்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு ஆச்சு. J1 கொடுத்தேன், எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு எனக்கு மேக் ஆகிடுச்சு. மேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் மேக் இன்ஸ்டால். இப்போ நான் மேக் இன்ஸ்டால் தான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் மேக் வந்து டைம் ஆகும், டைம் ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப பொறுமையாக மேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேக் இன்ஸ்டால் கொடுங்க. ஒன்ஸ் மேக் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸ் ldconfig கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து எந்த ப்ராசஸ் நடக்கா, ஜஸ்ட் நீங்கள் கான்ஃபிக் கொடுத்தனே நெக்ஸ்ட் லைன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டர் ரீபூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீபூட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எகைன் உங்களோட ராஸ்பெரி பைக்கில் லாகின் ஆகிக்கிங்க. டிஃபால்ட்டான யூசர் நேம் தென் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிக்கிங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும்ல, நம்மள ப்ராப்பராக OpenCV இன்ஸ்டாலேஷன் செக் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் திரும்பி கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் கொடுக்குறேன், எனக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ ப்ராப்பராக நம்மளோட ராஸ்பெரியில் OpenCV இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, சம் அதர் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு டேரக்டில் போய்ட்டு நம்ம இம்போர்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன எரர் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த cvt.s1 ஃபைல் என்ன பண்ணுவாங்கன்னா ரீகான்ஃபிகர் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் அது போட்டு என்ன பண்ணலாம், நம்ம எகைன் அந்த ஸ்வாப் ஃபைல் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பழைய மாதிரி டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஃபோல்டர் டைரக்டரிக்கு போகிறேன், டாக்குமெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணி பார்க்குறேன், பைத்தான் கொடுத்து இம்போர்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இம்போர்ட் CV2 கொடுக்குறேன். ஓகே, இங்கேயும் எனக்கு எந்த எரரும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வெர்ஷன் செக் பண்ண எரர் வருது. ஓகே, என்னென்னா சின்ன மிஸ்டேக்கு, _ கொடுக்கணும். ஓகே, ப்ராப்பராக நம்ம எக்ஸசைஸில் OpenCV இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.